நீங்கள் பலனடைந்து யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு நீங்கள் என்னவா இருப்பீர்கள்? எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியை எதுக்கு கொடுத்தாரு? அவருக்கு நீங்கள் சாட்சியாக வாழும்படிக்கு. என்ன சாட்சி? இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். ஒவ்வொரு மனிதனும் நீதிமானாக வேண்டும். அதற்கு அவர் உயிரோடு எழுந்து அவர் நீதிமானாக, பாவியா இருக்கிறவன் நீதிமானாக வேண்டும், பாவியா இருக்கிறவன் நீதிமான் ஆகும்படிக்கு அவர் எழுந்தார். அவர் எழுந்து இன்றைக்கு நம்மளை ரட்சித்து அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நீ வரும்போது அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறபடியால் நீங்கள் என்ன அடைகிறீர்கள்? சொல்லுங்க, பலன் அடைகிறீர்கள். சொல்லுங்க, பலன் அடைகிறேன், பலன் அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆராதனையில் வாசம் பண்ணுனா ஜனங்கள் பலன் அடைவார்கள். ஒரு சில ஆராதனைக்கெல்லாம் போனால் போகும்போது இருக்கிற பலனும் ஆலயத்தை விட்டு வெளியில் வரும்போது இருக்கிற பலனும் போயிடும். ஆனால் நீங்கள் பலன் அடைகிறீர்களா? ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறாரா? அப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்துற, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புனது மாத்திரமல்ல, உங்களை பலனாக்குறது மாத்திரமல்ல, உங்களை குறித்து அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. உங்களை குறித்து இந்த பூமியிலே அவர் செய்ய ஒரு காரியத்தை செய்து முடிக்க, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படியாக ஆவியானவருக்கு அதெல்லாம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். அல்லேலூயா, ஆமென். எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு? பிதாவாகிய தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. உங்களை குறித்து ஒரு சித்தம் இருக்குது. கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து, அவர் பாடுபட்டு மரித்து 3வது நாளில் உயிரோடு எழுந்து அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட உங்களை கொண்டு தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. உங்களை கொண்டு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை வைத்து ஒரு சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அப்போ அதை செய்து முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிதாவுடைய திட்டத்தை செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிதாவாகிய தேவன் அவருக்கு சித்தம் இருக்குது, நோக்கம் இருக்குது. ஒரு சகோதரி, நான் ஒரு மளிகை கடையில் போய் சரக்கு வாங்கிட்டு இருந்தேன். ஒரு சகோதரி, ஐயோ ஆண்டவரே, என்னை எதுக்கு தான் படைச்சீருன்னு எனக்கே தெரியலையே, என்னை எதுக்கு தான் படைச்சீர்னு எனக்கு என்ன செய்யலை தெரியலையே அப்படின்னுது. அப்போ ஆவியானவர் உள்ள சொன்னாரு, அவளுக்கு ஏன் தெரியலை? அவ இயேசுவை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் இந்த உலகத்தில் ஏன் படைச்சேர்னு அவளுக்கு தெரியலை. ஆனால் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும் எதுக்காக இந்த உலகத்தில் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் என்னை எதுக்காக நிரப்பி இருக்காரு? என்னை கொண்டு அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்போ அந்த பூமியில் உங்களை கொண்டு ஒரு சித்தத்தை அவர் செய்ய வைக்கிறாரு. படிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு? பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அதனால தான் சீஷர்களை அவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம். பரலோகத்திலே வியாதி கிடையாது. என் குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? வியாதி இருக்கக்கூடாது. பரலோகத்தில் குறைவில்லை,
பரலோகத்தில் தரித்திரம் கிடையாது, பரலோகத்தில் சாபம் கிடையாது, பரலோகத்தில் பிசாசு கிடையாது. அதுபோல என் குடும்பத்திலையும் என் தேசத்திலையும் வியாதி இருக்கக்கூடாது. அந்த சித்தம் என் பூமியில நிறைவேற வேண்டும். அருமையானவர்களே, அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பினார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நற்செய்தியை உலகம் முழுவதும் எடுத்து செல்லணும். உலகம் முழுவதும் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரமும் வேலை செய்கிறவர். சொல்லுங்க, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்காரு. உங்களை கொண்டு 24 மணி நேரமும் வேலை செய்ய வைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும்? என்ன குறித்து என்ன திட்டம், என்ன குறித்து என்ன திட்டம், என்ன குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீரு? ஆமென். ஆகினாலே என்னை கொண்டு செய்து முடித்தருளும். இதை கொண்டு இயேசு கிறிஸ்துவத்தை அவர் இயேசு கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே இந்த பாத்திரம் நான் செய்து முடிக்க போறேன், செய்து முடிச்சுட்டு நான் உம்முடைய வலது பாரிசத்தில் வந்து வீற்றிருக்க போறேன். போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிட்டாரு. இப்போ எந்த உலகத்தில் இருக்க? நம்ம பரிசுத்த ஆவியின் யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ வேலையில அவருடைய சித்தம் இருக்குது, குடும்பத்தில் அவருடைய சித்தம் இருக்குது, அவருடைய சித்தம் இருக்குது. மைண்ட்ல தெரியுதா? மனதில் வைக்கணும். அவருடைய ரத்தத்தை மனதில் வைக்கணும். அவருடைய சித்தத்தை